ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இது என்னன்னா, என்னோடய இயர்ரிங்ஸ் இதெல்லாமே பாருங்கள். இதோட கதையெல்லாம் நான் சொல்கிறேன். என்னடா அது இவ்வளோ இயர்ரிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு இயர்ரிங் பைத்தியங்க, அதனால இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கடையில் கூட இவ்வளோ இருக்காது, ஆனால் என்கிட்ட இவ்வளோ இருக்குது. ஜொலிக்குது பாருங்கள், தங்கம் மாதிரி. என்கிட்ட தங்கத்துலலாம் நிறைய இல்லைங்க, ஒரு 2 தான் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே இதுதான். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுறது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இது வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டேன். சொல்கிறேன் பாருங்கள், விலையெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே 200ரூவாக்குள்ளே தான் இருக்குது. எல்லாம் இதோட தோடெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து என்னென்னா, என் தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஃபாரின்லேருந்து. இந்த தோடு மட்டும்தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான தோடு. மேக்ஸிமம் 500 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கும் இந்த தோடு மட்டும். நல்லா பாருங்கள், நல்லா இருக்குல்ல? சொல்கிறேன் பாருங்கள். இந்த தோடோட ரேட் வந்து 30 ரூபா. தெரியுதா? இந்த தோடோட ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். வெறும் 30 ரூபா தான். நான் வாங்குகிற தோடெல்லாம் மேக்ஸிமம் 30, 40 அந்த மாதிரி ரேஞ்சு தான். சில தோடுங்க தான் 100 ரூபா, 120 ரூபா, மேக்ஸிமம் 200 ரூபாக்குள்ளே தான். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். இது வந்து வந்த புதுசில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த த்ரெட்டில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தோடு இது. இது ஒரு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த தோடு. இந்த தோடு வந்து 30 ரூபா தான். இதெல்லாம் எங்கே நான் வாங்குறேன்னா, நாங்கள் திருச்சி என்எஸ்பி ரோடுன்னு ஒரு கடை ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் தான் இந்த மாதிரி தோடெல்லாம் நான் வாங்குறது. மீதி வந்து எங்கள் ஸ்ரீரங்கத்துலேயே நாங்கள் வாங்கிக்கிறது சில தோடெல்லாம். இந்த பாருங்கள், இந்த தோடெல்லாம் வெறும் 30 ரூபா தான். நல்லா கல் அப்படியே மின்னுங்க நைட்லலாம் போட்டோம்னா. இதெல்லாம் 30 ரூபா தான் இந்த தோடு. இது வந்து நெக்லஸும் அந்த தோடும் செட்டாகவே இருந்துச்சு, பார்க்கவே ஜொலிக்குது பாருங்கள். இதோட ரேட்டு வந்து 150 250 அந்த நெக்லஸோடு சேர்த்து. இது வந்து பிளாக் கலர், இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மேட்சாக போடுவோம்ல, அதுக்காக இது வாங்கினது. பிளாக் கலர் சுடிதாருக்காக வாங்கினது. இதெல்லாம் ஒரு 50 60 தான். அப்புறம் இது வந்து ஒரு குட்டி பையன் வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. இதெல்லாம் வந்து ஆரம்ப புதுசில் அந்த சிம்கி வரும் பாருங்கள், அந்த மாதிரி இது. இதெல்லாம் 30 40 தாங்க, இவ்வளோதான் அந்த ரேட்டு. இந்த தோடு வந்து 60 ரூபா. இதெல்லாம் 150. இந்த கல் வச்ச தோடு வந்து 150. எங்கே வாங்கினேன்னா, இதெல்லாம் எஃப்எஸ்எம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இந்த கடையில் வாங்கினது. எஃப்எஸ்எம் ஹைப்பர் மால்ன்ட்டு. இது ரொம்ப காதெல்லாம் தொங்குதுங்க. இது போட்டோன்னா கொஞ்சம் வலிச்சிச்சு, அதனால இது ரொம்ப போடுறதில்ல. என் பொண்ணுக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்க சொல்லி, நான் ரொம்ப போடுறதில்ல. ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தோடு. இது அதே மாதிரி தான், மேட்சாக வாங்கிக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்புல. இதெல்லாம் லைட் வெயிட்டுங்க. நான் வாங்கின தோடெல்லாம் ஒரு சிலது தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இதெல்லாம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள், மணி மாதிரி. மயிலோட ரெக்கை இருக்குல்ல, அது மாதிரி. ரொம்ப எனக்கு பிடிச்ச இது தோடுனா இதுதான். அப்படியே பார்க்கவே ஜொலிக்குது பாருங்கள், சிக்கு சிக்குன்னு சூப்பராக இருக்குல்ல? அது மாதிரி இது கோல்டு கலர், இது வந்து சில்வர் கலர்.
நல்லா இருக்குல்ல. நிறைய தோடு தாங்க ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் வாங்கி தரத்துக்கெல்லாம் அப்பானால முடியாது. அப்போ இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இப்போ எனக்கு கணவன் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்காரு. அதனால தோடு நிறைய வாங்கிக்குவேன். எது கேட்டாலும் வாங்கி தந்துடுவார். வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்றவாரு. இந்த மாதிரி தங்கத்தில் டிசைன் டிசைனாக போட முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி வாங்கி வாங்கி போட்டுக்கிறது. எனக்கு தங்கத்தோட இதுதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை பாருங்கள், இது பெரிய தோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் saree கட்டினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் போட்டாவே. அது மாதிரி இதெல்லாம் வந்த புதுசில் வெறும் 30 ரூபா தான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு ஒரு அக்கா ப்ரெசன்ட் பண்ணாங்க. இந்த பாருங்க, அது மாதிரி இந்த பிளாக் மட்டலில் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் 50 ரூபா இந்த தோடெல்லாம். அதில் ஜிமிக்கி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது 50 ரூபா தான். எனக்கு சின்ன தோடெல்லாம் போட பிடிக்காதுங்க, பெருசாக தான் போடணும். இது கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஆனால் வெயிட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது தோடு, இந்த தோடெல்லாம். அப்புறம் இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று போட்டுருந்துச்சு. அது மாதிரி பார்த்து ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் வீட்டுக்கு தினைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், மாங்காய் டிசைனில் ஒரு தோடு இருக்குது. இதெல்லாம் நைட்டில் போட்டோம்னா அப்படியே ஜொலிக்கும். இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு நல்லா இருக்கேன், உன் தோடு எங்கே வாங்கினேன் அதெல்லாம் கேட்பாங்க. அதனால் சொல்லுவேன், வெறும் 30 ரூபாய்க்கு தான் வாங்குவேன், பரவாயில்ல உனக்கு மட்டும் தேடி பிடிச்சி எங்கேயாச்சும் வாங்கிடுற அப்படிம்பாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் 30 ரூபா தான். இதெல்லாம் ஒரு அக்கா ப்ரெசன்ட் பண்ணாங்க. என் பொண்ணு அழகாக ஒரு அட்டை வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாம் இங்கே பாருங்கள், இன்னொரு தோடு, ஜிமிக்கி தோடு நல்லா இருக்குல்ல பார்க்கவே. அது மாதிரி இது ஒரு த்ரெட்டில், இது ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் வரும்ல, அந்த மாதிரி தோடு. வெளியில் போகும்போதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறது. அது மாதிரி வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறது. அடுத்தது இங்கே ஒரு ஜிமிக்கி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தாங்க போடுவேன். இன்னொன்று நாளைக்கு நான் நெயில் பாலிஷ் காமிக்கிறேன். நெயில் பாலிஷ் நிறையா வச்சுருக்கேன். பாருங்கள், நானே வீடியோவில் போகும்போது ப்ளூ கலரு, ரெட் கலரு, மெரூன், நிறைய கலர் வச்சுருக்கேன், பிளாக்கு. அடுத்தது இந்த தோடு பாருங்கள், ஒரு மாதிரி மயில் தோடு சூப்பராக இருக்கும். இதுலேயே சின்னது ஒன்று இருக்குது பாருங்கள், சரிதா? இது மாதிரி இந்த 2 தோடும் என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தாங்க ஃபாரின்லேருந்து. என் தங்கச்சி படிக்கிறதுக்காக லண்டன் போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த தோடு 2 வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் வந்து நான் இது மாதிரி தான் பெருசு பெருசாக போடுவேன்ட்டு. அதனால தான் இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் த்ரெட்டில் பண்ணது, அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் சும்மா 30 ரூபா தோடு தான். காமிச்சிட்டேன்டா, இது 30 ரூபா தோடு தான். 10 ரூபா தோடெல்லாம் இருக்குது, இதே பெருசாக இருக்குது. அதனால் இது போதுன்ட்டு தான் நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னடா இவ்வளோ தோடு வச்சுருக்கேன், ரொம்ப வசதி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சும்மா இதெல்லாம் கம்மி விலைக்கு வாங்குறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் 5 வருஷமாக பத்திரமா வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 5-6 வருஷம் இருக்கும். இவ்வளோ தோடும் நான் வந்து அப்பப்போ வாங்குறது தான், ஒரே முட்டா வாங்கி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஏதாச்சும் வாங்குறது, அந்த மாதிரி தான். இது மாதிரி 5 இயர் 6 இயர் ஆயிடுச்சு இவ்வளோ தோடும். ஆனால் நான் பத்திரமா வச்சுருக்கேன், பாக்ஸ் போட்டு. எப்பயுமே என்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது, மிஸ் பண்ணிட மாட்டேன் எந்த தோடையும். என் பொண்ணுங்க தான் இப்போ எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருதுங்க. நான் அதனால் பத்திரமா வச்சுருக்கேன் என் தோடு. சின்ன வயசுலலாம் நிறைய கிடைக்காது, ஆசைப்படுவோம். ஆனால் அப்பானால அவ்வளோ வருமானம் இல்லாதனால நாங்கள் வாங்க மாட்டோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒவ்வொன்றா வாங்கி கொடுப்பாரு. அப்பயே திட்டுவார், எதுக்கு நீ இவ்வளோ தோடு வாங்கிட்டு இருக்க, விடுங்க, நாளைக்கு தான் நம்மளுக்கு தான் பொம்பளை பிள்ளை 2 இருக்குல்ல, அதுக்காக வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறது. இன்னும் இது மாதிரி நிறைய கிடைச்சாலும் வாங்குவேன்.
கொஞ்சம் வயசாகிற முடிக்க இந்த மாதிரி வாங்கி போட்டுக்க வேண்டியதான். அதனால் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் பொண்ணு பாய் சொல்கிறான்.